ஹாய் காய்ஸ், இது உங்கள் சினிமா சுற்று. நம்ம சினிமா சுற்றுல என்ன மூவி ரிவ்யூ பார்க்க போறோம்னா டிராகன். ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன யாரும் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார் டீடைல் ரிவ்யூஸ் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ டிராகன் இந்த மூவி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய 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 பாசிட்டிவே நம்ம டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அவர் தாங்க. பிகாஸ் அவர் என்ன மேஜிக் பண்றாருன்னே தெரியல. ஓமை கடவுளையிலும் அதே மேஜிக் தான் பண்ணியிருந்தாரு, இந்த மூவிலையும் அதே மேஜிக் தான் பண்ணியிருக்காரு. ஒரு சிம்பிள் ஸ்டோரி எடுத்து டிஃப்ரெண்ட் வேல ஆடியன்ஸ் எங்கேயுமே போர் அடிக்காத மாதிரி என்கேஜிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஃபன் ஃபில்ட் மூவியை ஒரு மெசேஜோடு நமக்கு டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் பிரதர். செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மெசேஜ் கண்டிப்பா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், காலேஜ் படிக்கிற யங்ஸ்டர்ஸ் அண்ட் காலேஜ் பாஸ் அவுட் ஆன யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா தேவைங்க. ஸோ கண்டிப்பா தியேட்டர் போய் பாருங்க. அண்ட் படத்தோட தேர்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா படத்தோட கேரக்டர் யூசேஜ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அது ஏன் நான் இந்த மூவிக்கு பர்டிகுலரா சொல்றேன்னா, இப்போ வர ரீசெண்ட் மூவிஸ்ல எங்கேயுமே அதை பார்க்க முடியுது இல்லைங்க. ஒரு கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது எங்கேயுமே பார்க்க முடியுது இல்லை. இந்த படம் எஸ்பெஷலி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவே நடிச்சிருக்காங்க. அவங்கள ப்ராப்பரா இந்த மூவில யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அது ஒரு படத்தோட பெரிய பாசிட்டிவ். ஸோ படத்தோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர் ஒரு ஆக்டரா இது ஒரு செகண்ட் மூவி. லவ் டுடேல பார்த்த பிரதீப்பை அதே மாதிரி இந்த மூவிலையும் பார்க்கலாங்க. ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ஸ்பெஷலி சொல்லி ஆகணும்னா இந்த காமெடி போர்ஷன்ஸும் எமோஷனல் போர்ஷன்ஸும் தூக்கி சாப்பிட்டாருன்னே சொல்லலாங்க. காமெடி போர்ஷன்ஸ் சொன்னால் அவர் கொடுக்குற ரியாக்ஷன் இருக்கே அப்பா, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. அந்த எமோஷனல் சீக்வன்ஸுமே நான் ரொம்ப கனெக்ட் ஆகி பார்த்தேன். அந்த அளவுக்கு எமோஷனல் சீக்வன்ஸும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா லியோன் ஜேம்ஸ் அவர் தான் இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பண்ணியிருக்காரு. ரோம்கம் ட்ராமா மூவிக்கு என்ன தேவையோ அதை இந்த மூவிக்கு ப்ராப்பராக ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனாலே லியோன் ஜேம்ஸும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் தாங்க பாசிட்டிவ்ஸ். ஸோ படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட அந்த டியூரேஷன் 2 hours 40 minutesங்க. எனக்கு என்னன்னா சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட் அவுட் பண்ணிக்கலாமோ அப்படின்னுங்கிறது என்னோட ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் இதை பற்றி பேசும்போது இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ஞாபகம் வருதுங்க. ஒரு 15 minutes பார்த்தீங்கன்னா வாண்டடாக படத்தில் திணிச்ச மாதிரி இருக்கு. பிகாஸ் ஆல்ரெடி படம் முடிஞ்சிருச்சு, ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஓகேடா படம் முடிய போது அந்த ஃபீல் கொடுத்துச்சு. பட் ஒரு 15 minutes பார்த்தீங்கன்னா எமோஷனல் சீக்வன்ஸ் வைக்கணும், சென்டிமெண்ட் காமிக்கணும் அண்ட் ஒரு மெசேஜ். ஆமாம், அந்த 15 minutes ஒரு மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ் அவாய்ட் பண்ண முடியாது. பட் அது அந்த 2 hours 20 minutesலேயே எப்படியா சொல்ல ட்ரை பண்ணிருக்கலாமோ அப்படின்னுங்கிறது என்னோட ஒப்பீனியனுங்க. இந்த 2 நெகட்டிவை தாண்டி எனக்கு இந்த மூவி பொறுத்த வரைக்கும் பெரிய நெகட்டிவாக நான் எதுவுமே பார்க்கல. ஸோ இதுதாங்க இந்த டிராகன். கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தியேட்டர் போய் ஒர்த் வாட்சிங்கே சொல்லுவேன். ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் தாங்க இந்த மூவி. நம்ம சினிமா சுற்றுல இந்த மூவி கொடுக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. ஸோ see you guys in next review. Until then, this is Niklesh from Cinema Sutru.